எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜ். இது ஒரு வீடியோ மெசேஜ். ஆனா இதுல அவங்க ப்ராஜெக்ட் பத்தி பெருசா பேசல. எஸ்ஆர் பில்டர்ஸ் வணக்கங்கள் தலைப்பு வச்சு குறிப்பா சென்னை நேயர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, அதுதான் இதுல முக்கியமான விஷயமே. பொதுவா பில்டர்ஸ்னா சைட்டு வேலை இதானே பேசுவாங்க. ஆனா இவங்க நேரடியா சென்னை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்க மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடுன்னு சொல்றது ஒரு பிசினஸை தாண்டி போற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு தனிப்பட்ட அப்ரோச் மாதிரி தெரியுது. சரி, ஆனா ஒரு பில்டர் எதுக்கு இப்படி பண்ணணும்? நாம பொதுவா அவங்க ஆட்ஸ்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட், வசதி இதை தானே எதிர்பார்ப்போம். இது எதுக்கு? பிராண்ட் இமேஜுக்காகவா? கண்டிப்பா, அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ரியல் எஸ்டேட்ல போட்டி ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அதனால வெறும் பில்டிங் காசுன்னு பேசாம கஸ்டமர்ஸ் கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்த நினைக்கலாம். நாங்க வீடு மட்டும் கட்டல, உங்க நல்லதையும் நினைக்கிறோன்னு ஒரு மெசேஜ். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓஹோ, அப்போ கஸ்டமர் லாயல்ட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது ஒரு லாங் டேர்ம் விஷயம். ஒரு தடவை வீடு வாங்கினா முடிஞ்சிடாது இல்ல. அவங்களோட ஒரு நல்ல உறவு இருந்தா திரும்ப அவங்க கிட்டயே போவாங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது கம்பெனியோட ஒரு மனித முகத்தை காட்டுது, அதாவது வெறும் கார்ப்பரேட் இல்லாம. சரிதான். இன்னொரு விஷயம், இது எழுத்துல இல்லாம வீடியோவா இருக்கு. இந்த காணொளி மூலம் உங்களிடம் உரையாடுகிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன முக்கியத்துவம்? டெக்ஸ்டை விட வீடியோக்கு பவர் ஜாஸ்தி. நேர்ல ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கும். அவங்க முகப்பாவனை, வாய்ஸ் டோன் எல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு கம்பெனி ஆபீசரே நேர்ல பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுவும் அந்த உரையாடுகிறேங்கிற வார்த்தை முக்கியம். ஒரு அறிவிப்பு மாதிரி இல்லாம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த எஸ்ஆர் பில்டர்ஸ் மெசேஜ் ஒரு கம்பெனி எப்படி மக்கள் கிட்ட பேசுற விதம் மாறிக்கிட்டு இருக்குன்னு காட்டுது. வழக்கமான விளம்பரத்தை தாண்டி இந்த மாதிரி பர்சனல் மெசேஜ் வருது. நீங்க இதை கவனிச்சிருப்பீங்க. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு பெரிய பிளானோட முதல் படியா கூட இருக்கலாம். அதாவது இந்த வாழ்த்து மெசேஜுக்கு அப்புறம் புது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், இல்லனா வேலை ஏதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு பண்ற நல்லது பத்தி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அப்ரோச் பண்ணிட்டு அப்புறம் மெயின் விஷயத்துக்கு வரலாம். ஓ, அப்படியா? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு அப்புறம் பிசினஸ் பேசுறது, அது ஒரு டெக்னிக். ஆமா, இது வெறும் வாழ்த்து மட்டும் இல்ல, இது ஒரு கம்யூனிகேஷன் டூல். ஆமா, மொத்தம் சுருக்கமா சொல்லணும்னா எஸ்ஆர் பில்டர்ஸோட இந்த மெசேஜ் வெறும் கிரீட்டிங்ஸ் இல்ல. இது அவங்க பிராண்ட் இமேஜை கூட்டவும், கஸ்டமர் கூட ஒரு நல்ல உறவை வளர்க்கவும், ஒருவேளை ஃபியூச்சர் அனௌன்ஸ்மெண்ட்க்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணவும் யூஸ் பண்ற ஒரு மாடர்ன் டெக்னிக் மாதிரி தெரியுது. உண்மைதான். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. ஒரு கம்பெனி இப்படி பர்சனலா கொஞ்சம் எமோஷனலா பேசுறது, நீங்க ஒரு கன்சியூமரா இருக்கீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அந்த கம்பெனி மேல உங்க பார்வை மாறுமா, இல்ல உங்க கிட்ட இருந்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுல இதுக்கு பங்கு இருக்கா, இல்ல இதெல்லாம் சும்மா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க கடந்து போயிடுவீங்களா? இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். இந்த சிந்தனையோட இன்னைக்கு இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். எஸ்ஆர் பில்டர்ஸோட இந்த செய்தியை பத்தி எங்க கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.